சற்று நேரத்தில் தண்டனை விவரம் வெளியாக இருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சற்று நேரத்தில் தண்டனை விவரம் வெளியாக இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபணம் செய்யப்பட்ட நிலையில் சற்று நேரத்தில் தண்டனை விவரம் வெளியாக இருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பு வெளியான நிலையில் தண்டனை விவரம் வெளியிடப்பட இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூட்டு பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்ட பெண்ணை மீண்டும் மீண்டும் வன்கொடுமை செய்தது என்ற குற்றத்தின் அடிப்படையில் 9 பேரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக வழக்கறிஞர் பாபா மோகன் இணைப்பில் இணைக்கிறார். சார் வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. என்ன மாதிரியான தீர்ப்பினை அவர்கள் வழங்க இருக்கிறார்கள்? அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தீர்ப்பு வழங்கப்பட்டாச்சு. 9 பேரும் குற்றவாளி என்று மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு புதிய தண்டனை மட்டும் தான் பிறகு அதற்காக தனியாக ஒரு நாள் வாய்தா போட்டு கேட்பாங்க. இந்த 9 பேருமே கூட்டு சதி செய்து கூட்டு வன்புணர்ச்சி செய்து மிரட்டி அவங்களுடைய மாணவங்கப்படுத்தி செலுத்தக்கூடிய செயல் என்பது ஒரு கொடூரமான குற்றச்சாட்டா இருக்கு. ஆனால் அன்றைக்கு 2016, 2018 காலகட்டத்தில் தான் அந்த 7 பேர் 19 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் இளம்பெண் உட்பட கூட்டு பலாத்கார வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் அவங்களை சித்தரை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுச்சு. இந்த வழக்கை அம்பலப்படுத்தி கொண்டு வந்ததுல முதல் பெருமை நம்ம நக்கீரன் பத்திரிகை கொண்டு, ஏன்னா அவங்க தான் முதல்ல அதை வெளியிட்டாங்க. தன்னுடைய ஊடகத்துல ஒரு பெண் தன்னை அண்ணா அடிக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த இதை அப்படியே பதிவை போட்டு கொண்டு வந்தாங்க. இது தமிழ்நாடே அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமா இருந்துச்சு. இன்னும் போனா டெல்லியில நிர்பயா வழக்கு நடந்த எல்லாருக்கும் தெரியும். டெல்லியில தன்னுடைய காதலனோட பேருந்துல போகும்போது ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்பது தெரியும். அந்த நிர்பயா வழக்குக்கு பின்னாலதான் இதோட வன்புணர்வு வழக்குகளை வழக்குகளுக்கு முறைப்படி ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டு வழக்குல விசாரிக்கூடிய கல்வியை மாற்றப்படுத்தி போறாமே, சட்ட திருத்தமே கொண்டு வந்தாங்க இதுல போறான். ஆகவே இது அதை காட்டிலும் கொடூரமான முறையில் கூட்டு வன்புணர்வுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பெண்ணை அவருடைய விருப்பத்துக்கு மாறாக உடல்ல தொடுவதே குற்றம், பார்ப்பதே குற்றம் என்று சொல்லக்கூடிய காலத்துல இளம்பெண்களை திட்டமிட்டு இந்த ஒரு கூட்டு குரூப் அன்றைக்கு இருந்த ஆளுங்கட்சியுடைய பின்னணியோடு அவர்கள் திட்டமிட்டு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சாட்சியில புறம் அழிச்சிருக்காங்க. அதனால இது சிபிஐக்கு மாற்றப்பட்ட பின்னால இந்த வழக்குல கொஞ்சம் அந்த விஞ்ஞான ரீதியான முறையில அவங்க பேசுற சிசிடிவி பதிவு, சிடிஆர் சொல்லக்கூடிய கால் டீட்டெயில் ரிஜிஸ்டர், இவைகளை புறம் பரிசோதனைக்குள்ளாக்கி ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட் மூலியமா மறைக்கப்பட்டது அடிக்கப்பட்ட சாட்சிகள் எல்லாம் மீண்டும் ரிட்ரீவ் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்படிலாம் எடுக்கப்பட்டு அதை சிபிஐ நீதிமன்றத்தினால குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வச்சு காட்டித்தான் இந்த வழக்குல குற்றமுறு சதி 120B, அதே மாதிரி அவுட்ரேஜ் இந்த மாரஸ்ட் ஆஃப் விமன் 354A and B, அதே மாதிரி 376 பாலியல் கூட்டு வன்புணர்வு தொடர்ந்து பண்ணது. அதற்காக அவர்கள் மிரட்டப்பட்ட விதம், இவைகள் எல்லாத்தையுமே சாட்சிகள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. அந்த பெண்கள் 7 பேருமே நீதிமன்றத்தில் சாட்சி இருக்காங்க. அவங்களுடைய சாட்சியத்தோட விஞ்ஞானபூர்வமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு தொழில்நுட்ப ரீதியாக இன்னைக்கு இருக்க தகவல் நுட்பத்தின் அடிப்படையில அந்த சிசிடிவி பதிவுல பார்த்தையுமே சரியான முறையில் கொண்டு வச்சு காட்டி நீதிமன்ற நல்ல விசாரணை நடத்தி இதை அனைவருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க. தண்டனை கொடுக்காத காரணம் இது ஒரு அருகிரமர்தான வழக்கு, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் என்ற முறையில இது ஒரு கொடுமையான சமூகத்துக்கு மிகப்பெரிய கொடுமையான செலவிடக்கூடிய வழக்கா இருக்கிறதால தண்டனையை பொறுத்த அளவுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்கின் காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர் குற்றவாளிகள் என்று மட்டும் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கொடுக்கிற தண்டனை சம்பந்தமாக குற்றவாளிகள் தரப்பிலையும் வழக்கறிஞர் தரப்பிலையும் பாதிக்கப்பட்ட தரப்பிலையும் கருத்து கேட்பதற்காக தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில இது உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இன்னைக்கு கொடுக்கிற தீர்ப்பு என்பது இது போன்றக்கூடிய சமூக குற்றவாளிகள் இந்த சமூகத்தில் நடப்பதற்கே லாயக்கற்றவர்கள் என்ற முறையில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க மேல் நடத்தக்கூடிய வழக்கும் தீர்ப்பும் ஒரு வரலாற்று சிறப்புக்குரியது. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.